அடுத்து இன்னும் ஒரு தகவல் இன்றைய தினம் நேற்று அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடக சந்திப்பில் தெரிவிக்கப்பட்ட ஒரு கருத்து. தினகரன் பத்திரிகையில் அரச வெற்றிடங்கள் நிரப்ப IMF நிபந்தனை விதிவிலக்கில்லை, தேவைக்கேற்ப வெற்றிடங்கள் நிரப்பப்படும் என்பதாக தெரிவித்திருக்கிறது. எனவே IMF நிபந்தனை காரணமாக அரச ஊழியர் சம்பளம் அதிகரிக்கப்பட முடியாது, இதே போல அரசு ஊழியர்களுடைய ஆட்சியில் மேற்கொள்ளப்பட முடியாது என்பதாக கடந்த அரசாங்கத்தின் காலப்பகுதியில் விக்ரமசிங்கனுடைய தரப்பினர் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் அவ்வாறு ஒன்றுமில்லை, நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம், அரசு ஊழியர் சம்பளம் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது, அதே போல வெற்றிடங்களுக்கு ஆட்சியர் மேற்கொள்ளப்படும், அதற்கான விடயங்கள் மேற்கொள்ளப்படுவதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜாசிஸ் அவர்கள் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பதை காலம். இதே போல அஸ்வசம தொடர்பான விடயங்களும் முக்கிய பேசுபொருளாக நேற்று தினம் அமைச்சரவை முடிவில் அறிவிக்கும் வாராந்த ஊடக சந்திப்பில் காணப்படுது. அஸ்வசம ஆதார முதல் இகழட்ட ஆவாது செய்த இனத்தாண்ட ருப்பியால் தாதாக் வெடிஹீட்டியாண்ட பந்தாக் என்பதாக இன்றைய தினம் அத பத்திரிகை தலைப்பெற்றுவது காலம். எனவே அஸ்வசம கொடுப்பனவு அதிகரிக்கப்பட போகிறது, அதற்கான அனுமதியை அமைச்சரவை வழங்கியிருக்கிறது என்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தேசிய மக்கள் அரசாங்கம் சமர்ப்பித்துள்ள வரவு செலவு திட்டத்துக்கு அமைய அஸ்வசம நன்மைகள் திட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்ள அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்கிறது. எனவே அது தொடர்பான விடயங்கள் பிரதானமாக இருப்பதை காலம். அந்த அடிப்படையில் இந்த விடயத்தில் இரண்டாவது அட்டவணையில் உள்ளடக்கப்பட்டுள்ள இயலாமைக்குட்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் மாத உதவித்தொகை மற்றும் சிறு நோயாளர்கள் உதவி பெறுவதற்கு வழங்கப்படும் மாத உதவித்தொகையானது 7,500 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய் வரை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டது. அதே போல முதியோருக்காக வழங்கப்படும் உதவித்தொகையை 3,000 ரூபாயிலிருந்து 5,000 ரூபாய் வரை அதிகரிப்பதற்கும் மற்றும் குறித்த தீர்மானங்கள் ஏப்ரல் மாதம் தொடக்கம் நடைமுறைப்படுத்துவதற்கும் அமைச்சரவை அனுமதி வழங்கியிருப்பதாக அமைச்சர் நலிந்த ஜாய்திஸ் அவர்கள் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடக சந்திப்பில் தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமாக இருப்பதை காணும். எனவே அஸ்வசம கொடுப்பனவும் அதிகரிக்கப்படுகிறது என்பதுதான் அந்த செய்தி. அதற்கு அமைச்சரவையும் அனுமதி வழங்கியிருக்கிறது.